அனன்யா அண்ட் அவ சன்யா 2 பேரும் அழகா சாரீலாம் கட்டிட்டு அவங்க கசின் மேரேஜ்க்கு போறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. எல்லாமே நல்லா தான் போச்சு. அவன மீட் பண்ற வரைக்கும். நேவி ப்ளூ கலர் ஷர்ட், வெரி ஸ்மார்ட், ஸ்பெக்ஸ் வேற போட்டிருந்தான். அவன் தான் இந்த கதையோட ஹீரோ ஆரவ். நம்ம ஹீரோவும் அங்க போனதுல இருந்து எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தாரு. சாப்பாடு பரிமாறதா இருக்கட்டும், கெஸ்ட் வெல்கம் பண்றதா இருக்கட்டும், நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. என்னதான் பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஆரவ் கண்ணு அனன்யாவையே தான் தேடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அனன்யாவும் ஆரவ் தான் பார்த்துட்டு இருந்தா. அண்ட் ஆரவ் அங்கேயே அவன் ஹார்ட்டை பறி கொடுத்துட்டான். மேரேஜ் முடிஞ்சதும் அனன்யா, சன்யா அண்ட் அவங்க கசின்ஸை ஆரவ் வீட்டில் ஸ்டே பண்ண இன்வைட் பண்ணுறாங்க. அங்கே போனால் ஆரவ் அந்த அவன் அண்ணா ரோகனும் இருந்தான். அப்புறம் இவங்க எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாகவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுறாங்க. ஆனால் இங்கே தான் கதை டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அனன்யாவுக்கு ரோஹனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளும் அவள் கசின் தியா கிட்ட போய் சொல்கிறா. பட் தியா சி லூஸு, அதெல்லாம் இருக்காது, இது வெறும் அட்ராக்ஷன் தான் சொல்கிறா. ஆனால் அனன்யாவுக்கு கண்டிப்பாக தெரியும் அவள் ரோகனை தான் லவ் பண்ணுறான்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அனன்யா ஆரவ்க்கு இன்ஸ்டால ரெக்வஸ்ட் கொடுக்குறா. அண்ட் 2 பேரும் டெய்லி சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரவ் ரொம்ப கைண்ட் அண்ட் அவள் என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்பான். இவன் தோ ஆரவ்க்கு அவளை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சும் அனன்யா அவனை ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தான். திடீர்னு அனன்யா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ். நான் ஃபர்ஸ்ட் சைட்லயே உங்க அண்ணன் மேல லவ்ல விழுந்துட்டேன், அவனை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு ஆரவ் கிட்ட கேக்குறா. அந்த மெசேஜ்க்கு அப்புறம் ஆரவ் எந்த ரிப்ளையும் பண்ணல. ஏன் அவகிட்ட பேசுறதையே நிறுத்திட்டான். சம்டைம்ஸ் அனன்யா யோசிச்சு பாப்பா, அன்னைக்கு நம்ம டெக்ஸ்ட் பண்ணலாம், இன்னைக்கு என்ன ஆயிக்கிருக்கோன்னு. பட் ஆரவை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பிக்காத ஒரு காதல் கதை. ஆரவுக்கு அனன்யாவை பிடிச்சிருந்தது. பட் அவளுக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருந்தது. ஆரவை ஹர்ட் பண்ணணும்னு அனன்யா நினைக்கல. பட் கடைசியில அவ அதை தான் பண்ணா. அவன் சிரிப்புக்கு பின்னாடி இருக்க வழி என்னைக்குமே யாருக்குமே புரியாது. ஏன்னா எல்லா லவ் ஸ்டோரிஸும் சந்தோஷமா தான் முடியும்னு சொல்ல முடியாதுல்ல.